ஹாய் ப்ரோஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கி கரூரில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. செம ஃபயராக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இந்த வீடியோ இப்போ வந்திருக்கு. காலையிலேருந்து அவர் வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து எல்லாத்தையும் லைவில் பார்த்துட்டு இருந்தேன். அவர் அப்புறம் ராஜ்முகன் சார் அவர் பேசுனது அதில் வரைக்கும் பார்த்தேன். அப்புறம் தளபதி பேச ஆரம்பிக்கும் போது கட் பண்ணிட்டேன். ஏன்னா இது கன்ஃபார்மாக நான் ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டேன். ஸோ அதனால ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி அது இன்ஸ்டாகிராம் யோசிச்சு பாருங்கள், ஃபீடு ஃபுல்லாக ஃபயர் ஸ்பீச்சு மாசு வந்துகிட்டே இருக்குது. எதையுமே நான் வால்யூம் ஆன் பண்ணி கேட்கவே இல்லை. ஏன்னா நார்மலாக ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். அதுலேயே ஏதோ வேட்டைக்காரன் சம்திங்லாம் சொல்லியிருக்காரு, வேட்டைக்காரன் டைலாக் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணிடுறாங்க வேட்டைக்காரன். நம்மளுக்கு புரிஞ்சு போயிடுது, ஓகே அதில் ஏதோ ஒரு மேட்ரு இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கு வீடியோவாக வாய்ஸாக கேட்கலனாலும் அந்த வீடியோவாக ஸ்க்ரோல் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு. தலைவன் இன்னைக்கு இந்த கலர் ட்ரெஸ்ஸில் இன்னும் சூப்பராக இருக்கார். லைக் ப்ரோ 50+ மாதிரி தெரியவே இல்லை ப்ரோ. எனக்கு என்ன எதுனா இவரை மாதிரியே ஃபிட்னஸ்ஸாக 50 வயசு நம்ம தொடுறோமோ இல்லையோ, ஒரு வேளை நம்ம 50 வயசு தொட்டுட்டோன்னா இந்த தொப்பையும் தந்தியமாக இருக்கக்கூடாது, தலைவன் மாதிரி தான் இருக்கணும். இவர் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இவரை மாதிரியே நம்ம உடம்பை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கணும். இருந்தால் யோசிச்சு பாருங்களேன், உடம்பை மட்டும் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோன்னா அப்புறம் நம்ம மற்ற எல்லாமே பீஸ்ஃபுல்லாகுது. நம்மளுக்கு செமையாக கான்ஃபிடென்ஸ் வருது. யார்கிட்டயும் நம்ம பேசும்போது நம்ம போல்டாக பேச முடியுது. ஒரு இன்செக்யூரிட்டி உடம்புல அந்த உடம்புல இருக்கிற கொஞ்சம் பெல்லி ஃபேட் தான் எனக்கு இருக்கும். அந்த கொஞ்சம் பெல்லி ஃபேட்டே எனக்கு ரொம்ப இன்செக்யூரிட்டியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில நேரம் சரிப்போ என்ன ஒரு வாழ்க்கை, நல்லா சாப்பிடுவோம், பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு தோணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கில்ட் ட்ரிப் ஆகிடுது, என்னடா அது இப்படி போய்கிட்டு இருக்கோமே அப்படின்னு. ஆக்சுவலாக நான் ரெசல்யூஷன்லாம் இந்த வருஷம் எடுக்கலை. பட் ஃபிசிக்கலாக ஃபிட் ஆகணுன்றது தோணி நான் ஒரு 1 மந்த்தாக பர்ஃபெக்டாக இருக்கேன். பர்ஃபெக்ட் டயட், பர்ஃபெக்ட் ஜிம் போயிட்டு ஆல்மோஸ்ட் 3 to 4 kgs லாஸ் பண்ணியிருக்கேன். இவரை பார்க்கும்போது இதெல்லாம் உனக்கு பத்தவே பத்தாதுடா, நீ பண்ணிக்கிட்டே இரு. லைஃப் ஃபுல்லாக ஜிம் போகிறன்றது நம்ம லைஃப் ஃபுல்லாக போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் தளபதி மாதிரி, அப்புறம் சரத்குமார் சார் மாதிரி, இன்னொருத்தர் ஒரு சீரியல் ஆக்டர் ஒருத்தர் இருப்பார், அப்புறம் மாதிரி எல்லோரும் நல்லா அந்த 50+ 60+ ஆனாலும் உடம்பு அந்த ஃபிட்னஸாக வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளும் ஃபிட்னஸாக இருக்கணும், நீங்களும் ஃபிட்னஸாக இருக்கணும். யூடியூப் வீடியோ எல்லாம் பாருங்கள். ஆனால் கிடைக்கிற டைமில் ஒரு 1 hour ஒதுக்கி அழகாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சின்னதாக ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணால் கூட டெய்லியும் அதை கண்டினியூஸாக உங்களுக்கு கன்சிக்யூட்டிவாக பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். ஹெல்த்தியாக இருப்பீங்க. தேவையில்லாத ஹார்ட் டிசீஸு, இந்த ஹார்ட் அட்டாக்லாம் சும்மா வருதில்ல, அந்த மாதிரிலாம். ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக இருங்க. நம்ம தளபதி இதுக்கப்புறம் ஆட்சி கொடுக்க போகிறோம். நம்ம தமிழ்நாடு கண்டிப்பாக மாறும், நல்லபடியாக மாறும். நம்பி தான் ஓட்டு போட்டிருக்கோம். நானும் ஓட்டு போட்டிருக்கேன். பட் அந்த கருப்பு கொஞ்சோண்டு தான் இருக்குது, அது ஆல்மோஸ்ட் அழிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? நான் ஆல்மோஸ்ட் 4 நிமிஷம் பேசிட்டேன். எனக்கு தெரிஞ்ச 4 நிமிஷத்தில் கொஞ்சம் கட் பண்ணிவிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸ்பீச் போயிடலாம், பார்க்கலாமா? ஹேண்ட்ஸமாக இருக்காரு. குடியிருக்கும் வணக்கம். I like this. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நியூ ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு மனுஷன் லைஃப்ல எவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் மனசளவுல சில வலிகள், காயங்கள், அதை மறக்க முடியாது இல்லையா? எல்லார் லைஃப்லயும் அப்படிதான், நமக்கும் அப்படிதான். நிறைய வலிகள், காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு அந்த கரூர் சம்பவம் தான். மக்களை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசணும். அதுக்காக தான் அந்த மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கி திருச்சி, அரியலூர்,
நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, லேட் ஆயிடுச்சு, வராதீங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ். போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே நேரத்தில் பெரம்பலூர் மக்களோட அந்த சேஃப்டியும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு மன வலியோடவே திரும்ப போயிட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மன்னிப்பும் கேட்டோம். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. பாயிண்ட் இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதீங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு நினைச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனா அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நான் லைவ் பார்த்தேன். நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன். அவங்க இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யாரு? அந்த சம்பவத்துல நம்ம யாரெல்லாம் இழந்திருக்கோம் தெரியுமா? ஒரு டிவியில என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா, அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டு அந்த டிவி ஸ்கிரீனை போய் தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. மழலை கூட சரியா வராதப்போ ஒரு பேப்பர் மேகசின்ல என் போட்டோவை பார்த்தா அதை சிரிச்சுக்கிட்டு அந்த கள்ளங்கவடம் இல்லாத அந்த சிரிப்பு, அந்த கடவுள் மாதிரி இருக்கிற அந்த பச்சை பிள்ளைங்களை இழந்திருக்கோம்யா. என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுறீங்களா? மக்களே, நான் உங்களையே கேட்கிறேன். அன்னைக்கு அத்தனை கிரௌட் இருந்துச்சு, அந்த கிரௌடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? அந்த மக்களுக்கு தான் தெரியும். இந்த இடத்தை எடுத்துக்க சொல்லி நம்மளும் லைவ் பார்த்தோம். பார்க்கும்போது என்னன்னா ஃபுல் க்ரௌடாக தான் இருந்துச்சு. மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு ஆளுங்க கிட்ட இருந்த மாதிரி தான் ஃபீல் கொடுத்துச்சு. என்னடா அது இவ்வளோ கூட்டமாக இருக்கு அப்படின்னு தான் இருந்துச்சு. நாங்கள் அப்போ நம்ம என்ன யோசிப்போம், சேஃப்டி இல்லாமல் எப்படி இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும் அப்படி தான் நம்ம யோசிப்போம். அது பெரிய ஸ்டாம்பேட் ஆகுன்றதெல்லாம் நம்மளுக்கு அப்போ தெரியவே தெரியாது. பாரேன், பிரமிப்பாக தான் பார்த்துட்டு இருந்தோம். பாரேன் இவருக்கு எவ்வளோ கூட்டம் வருது பாரு அந்த டைமில், அப்படி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் நானும். பட் ஆனால் அது ஒரு மாதிரி ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. அதுக்குள்ளாரையும் எதோ நடந்துச்சு. லைக் அங்கேருந்து செருப்பு தூக்கி போட்டாங்க, இவர் யாரோ மயங்கினாங்க, அவருக்கு தண்ணிலாம் தூக்கி போட்டு கொடுத்தாரு, அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் நடுவில் போச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் நடந்துச்சு. எல்லாமே நம்ம எப்படின்னா இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு அதை புதுசாக பார்த்துட்டு இருந்தோம். இப்படிலாம் நம்ம ஒரு அரசியலுக்காக ஒருத்தர் பிரச்சாரம் போகும்போது இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்றது இந்த எடப்பாடி அவர்கள் அவர் பண்ணும்போதும் அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் விட்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் சொல்கிறேன். நான் அப்போ பாலிடிக்ஸ்லாம் பெருசாக ஃபாலோ பண்ணதில்லை. நான் தளபதி வந்ததுக்கப்புறம் தான் பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அப்போ அவர் சொல்லும் போது நம்மளுக்கு இப்போ தளபதிக்கு நான் அப்படி நடக்கும்போது இப்படிலாம் பண்ணுவாங்க போல் அப்படின்னு நான் யோசித்தேன்.
பட் அது வந்து அடுத்த நாள் நியூஸ் பார்க்கும்போது 41 மெம்பர்ஸ்னு எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா அது 41 பேர் செத்துருக்காங்க, என்னதான்டா பண்ணுறீங்க, இது எப்பட்றா நம்ம சேஃப்டியாக தானே. இப்போ அந்த ஸ்டாம்பில் மூச்சு விட முடியாமல் இருக்கனா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி பக்கத்தில் ஒருத்தவங்க சஃபிகேட் ஆகுறாங்க அப்படின்னும் போது அவங்கள ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா எனக்கு தெரில. அவங்களே சஃபிகேட்டில் இருப்பாங்களான்னு எனக்கு தெரில. அந்த இது நடந்து போச்சு. ஒன்றும் அது இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அது என்ன பண்ணுறது என்னென்னலாம் சொல்ல முடியாது. பட்டு அதை நம்ம ஒருத்தர் மேலே தப்பை சொல்கிறோம் பார்த்தீங்களா. அவர் வந்து பிரச்சாரம் வந்ததுனால தான் வந்து 41 பேர் செத்ததுன்னு சொல்கிறதுலாம் கதையே கிடையாது. ஒரு அரசியல்னால் பிரச்சாரம் பண்ணணும், பண்ணாதான் மக்களுக்கு தெரியும். மக்கள்கிட்ட நம்மளோட கொள்கைகளை சொல்லணுன்னா அந்த ஒவ்வொரு ஊருக்கும் போய் அவர் பிரச்சாரம் பண்ணி தான் ஆகணும். அங்கே வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது வந்து பாலிடிக்ஸு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க பேக்கில். அந்த டைமில் வந்து இப்போ நான் வந்து என்னால் தைரியமாக அதை பேச முடியும். முன்னாடி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் பேசுவியான்னு கேட்டால் சத்தியமாக நான் பேச மாட்டேன். ஏன்னா அது வந்து எவ்வளோ பிடிச்சி போட்டுருவாங்க நம்ம அவங்கள பற்றிலாம் பேசினா தெரியும்ல. ஸோ அந்த டைமில் சிஎம்மாக இருந்தவர் அவர் வந்து ஸ்டாம்பேட் நடந்த அடுத்த செகண்ட் டக்குன்னு வந்து பார்க்குறாரு. அப்புறம் அந்த தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ, அதாவது முன்னாள் எம்எல்ஏ, அப்புறம் அந்த எம்எல்ஏ தொகுதி அவங்களாம் வந்து டக்குன்னு வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதம் இது வரைக்கும் லைஃப்பில் நடந்ததுக்கு அவங்க டக்குன்னு ரியாக்ட் பண்ணி பார்த்ததே இல்லை. அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஏதோ சம்திங் தப்பாக இருக்குது, ஏதோ ஃபிஷ்ஷியாக நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியுது. ஆனால் இவர் மேலே திருப்பும் போது இது ஃபுல்லாக எப்படி திரும்பிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த எலெக்ஷனில் யார் சிஎம், அவர் தளபதி சிஎம் ஆகும்போதே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே வந்து அந்த மற்றும் பலர் கிடையாது, அந்த தீய சக்தி அவங்களோட வேலை தான் அப்படின்றது. நாங்க தான் சொன்னோம்னு ஒரு போலீஸ் ஆபீசர் பேட்டி கொடுக்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளவு வலி, இவ்வளவு காயங்கள் கொடுத்துட்டு பழியை தூக்கி நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களேயா? இதுல வாய் கூசாம சட்டசபையில ஸ்டாலின் சார் நம்ம மேல திருப்பி விட்டு அங்க ஒரு அரசியல் செய்றாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதி எல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். அவங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். உங்களுக்கு தான் இந்த விஜய் பத்தி நல்லா தெரியுமே. ஆனா நம்ம எல்லாருக்குமே இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி எல்லாம் பண்ணா நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யார் என்னமோனாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். மக்களே, உங்களை விட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? இவ்வளவு குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓபனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. ஆனா நம்ம மக்கள் அமைச்சு கொடுத்த நம்ம இவர் இப்படி ஏதாவது பேசினார்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்க, நாளைக்கே வரும், நாளைக்கு வீடியோ என்னன்னு தெரியுமா வரும், ஒரு சிஎம் வந்து இப்படிலாம் பேசலாமா? இப்போ டேஷ்ன்னு தான் சொன்னார். லைக் அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க, குட் வேர்டை வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். ஆனால் அது எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்க சைடில் இருக்கிற ஆளுங்கள்லாம் இருக்காங்கள்ல, பச்சையாக பேசுகிறாங்க. இப்போ ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு குரூப்பு, அது வந்து இவரை பர்சனல் அட்டாக்லாம் பண்ணுது. அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு கேஸ் போட்டு நம்ம இது பண்ணால் அதுலேயும் தப்புன்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படி கேஸ் போட முடியும்? நம்ம உரிமையாக தான் பேசுகிறோம். ஒருத்தரை நம்ம வந்து தரைக்குறைவாக பேசுகிறது உரிமை கிடையாது, அவர் கெட்ட வார்த்தையில் பேசுகிறது அதெல்லாம் உரிமை கிடையாது. மக்களுக்காக நியாயத்தை பேசணும், மக்கள் பக்கம் நின்று நியாயத்தை பேசணும். மக்களுக்கு என்ன நல்லது இல்லை. இப்போ ஒரு சரி நீங்கள் வரல, வேறு கட்சி வந்து இப்போ ஆட்சி அமைச்சிச்சு, அந்த கட்சியை டார்கெட் பண்ணுறதுலேயே உங்கள் குறிக்கோள் கிடையாது. அப்படின்னா என்ன தெரியுது? இதுலேருந்து உங்களுக்கு ஆட்சி தான் முக்கியம், மக்கள் முக்கியம் கிடையாது.
மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் நோட்ஸ் எடுத்து வச்சு அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கிறாரு. அதாவது நம்ம அவருக்கு தெரிஞ்ச இப்போ நாங்கள் மக்கள் சொல்கிற பிரச்சனையை மட்டும் தீர்க்கல, அவர் எதிர்கட்சியாக இருக்கிற நீங்கள் சொல்கிற பிரச்சனையும் ஓகே எதிர்கட்சி சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது, ஸோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை தீர்க்கிறாரு. அந்த மாதிரி அவர் ஒரு நல்ல தலைவர் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு. நல்ல தலைவர்ன்றதோட ஒரு குட் சிஎம் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு, பொக்கிஷம் மாதிரி. அது வந்து ஆல்மோஸ்ட் 25% ஓட்டு போட்டோம். ஆனால் மிச்சம் இருக்கிறவங்களுக்கு அவர் மேலே துளி கூட நம்பிக்கை இல்லை இப்போ வரைக்கும். அவர் எவ்வளோ நல்லது பண்ணாலும் அவர் வந்து குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது 5 வருஷம் கழித்து எவ்வளோ பண்ணியிருப்பார் மட்டும் பாருங்கள். இது வரைக்கும் வந்த சிஎம் தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் வந்திருக்காங்களே சில ஸ்கீம்ஸ், அவங்க பண்ணதை விட ஃப்ராங்காக சொல்லுவேன் நான், இவர் நம்மளுக்கு நிறையா பண்ணுவார். அது இந்த ஜென்ரேஷன் கலிகாலத்தில் இப்படி ஒருத்தர் கிடச்சதுலாம் நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இதுக்கப்புறம் நம்ம கவலைப்படவே தேவையில்லை. எவ்வளோ நெகட்டிவ் நியூஸ் வருது தான் டெய்லி டிவிக்கு. ஆனால் வந்து யோசிச்சு பாருங்களேன், விரல் விட்டுன்ற அளவுக்கு தான் வருது. அதையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, டக்கு டக்குன்னு சார்ட் அவுட் பண்ணுறாங்க. அதாவது அதை வந்து காது கொடுத்து கேட்குறாங்க. இது போன தடவை இருந்த ஆட்சியில் இது கிடையாது. காது கொடுத்துலாம் கேட்க மாட்டாங்க, காது மேலேயே ஒன்று போடுவாங்க. ஏதாவது சொன்னோன்னா அடி வச்சு விடுவார், அடி கண்டத்துலேயே ஒரு அடி போடுவார். அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் இவர் அழகாக கணத்தை பிச்சு, அப்படியா ராஜா நான் உனக்கு பண்ணித்தரேன் ராஜா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது வந்து இஷ்யூவில் ஒன்று இருக்கா நான் பண்ணுறேன். இப்போ வந்து ரீசெண்டாக என்னென்னா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மா வந்து இது மாதிரி மோசமாக இருக்குது பிரசவ வார்டு, அது மாதிரி எங்கள் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சிஎம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாங்க. அதுக்கு ஒரு சிஎம்ஏ இறங்கி வந்து அவர் வந்து பார்க்குறாரு. இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமா? மேபி காமராஜ் அவர்கள் அவங்களாம் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களாம் வந்து மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்தவங்க, ஒத்த பைசா சுரண்டாமல் அவங்க சொந்த அவங்களுக்கு வர சம்பளத்தை மட்டும் வச்சு வாழ்ந்தவங்க. அந்த டைமில் நடந்திருக்கலாம், ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பாலிடிக்ஸ் தெரியாது, கண்டிப்பாக நடந்திருக்கலாம். ஆனால் ரீசெண்டாக நான் பிறந்ததுலேருந்து அப்படி ஒரு விஷயத்தில் நான் பார்த்ததில்ல. நம்ம இப்போ வந்து இது மாதிரி நடக்கிறதே எல்லோரும் க்ரீப்பியாக பார்க்குறாங்க. இது மாதிரிலாம் ஏன் பண்ணோம்? சிஎம்ன்றது அவருக்கு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிற வேலையை சிஎம் ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் பார்த்தா, அதாவது குறை சொல்லணுன்னா குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ வரலைன்னா இவரெல்லாம் கிரவுண்டடாக எங்கேப்பா வேலை செய்ய போகிறாரு, இவரெல்லாம் வந்து பயங்கரமாக காசு பார்த்தவர், அதாவது ப்ரீமியமான ஆள், இவர் ப்ரீமியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவார், இந்த விவசாயிகளுக்கு பண்ண மாட்டார், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே நிறையா சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் இவர் வந்து இப்போ ஒரு நார்மல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து இறங்கி எல்லா பேஷண்ட்ஸ் அவங்க இருக்காங்கல்ல, ப்ரெக்னென்ட் லேடிஸ், குழந்தை பிறந்தவங்க எல்லாருக்குமே போய் அவர் பார்த்து பேசி உங்களுக்கு என்ன குறை, நோட்ஸ் ஏங்க நம்ம ஒரு மீட்டிங்கு இப்போ கம்பெனி மீட்டிங்னா நோட்ஸ் எடுத்துகிட்டு போவோம் தெரியுமா? அவங்க என்ன கம்பெனியில் மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்களோ அதை நோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும், இதெல்லாம் நம்ம பண்ணணும் அடுத்துன்றது நோட் பண்ணுற மாதிரி அவர் ஒவ்வொருத்தவங்களையும் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் ஏங்க உட்காந்து நோட் பண்ணோம்? இப்போ ஒரு ஃபோனையே வந்து பக்கத்தில் பிஏன்னு ஒருத்தவங்களை வச்சு கையில் கொடுத்துட்டு வர ஆளுங்க இருக்காங்க. ஆனால் இவர் பாருங்கள், ஒரு நோட் எடுத்துருந்து அவராக எழுதுறாரு, அவராக இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை நம்ம சார்ட் அவுட் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு எழுதுறாரு. ஒரு சட்டசபையில் உட்காந்து சின்ன குழந்தை மாதிரி அவர் எழுதிட்டு இருக்காரு. மனுஷன் ஜாலியாக வந்தாரா, ஒரு 2 ஆன்சர் போட்டாரா, சும்மா ஒரு 2 பஞ்ச்லைன் பேசினாரா, டக்குன்னு நடித்தாரா, ஒரு 120 கோடி 150 கோடி, இப்போ நினச்சிருந்தா அவர் 200-300 கோடி ஜஸ்ட் லைக் தட் ஒரு படத்தில் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவர் பாட்டுக்கு டாப்பில் நம்பர் 1 பொசிஷன், ஜஸ்ட் லைக் தட். இந்த இருக்குது நம்பர் 1 பொசிஷன், ஆல்மோஸ்ட் நம்பர் 1 தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் போனார்னா அவ்வளோதான். அவருக்கு இருக்கிறங்க சாமிங்க்கும் அந்த இதுக்கும் வந்து அவர் சும்மா வெறித்தனமாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லை. இவ்வளோ வருஷம் மக்கள் என்னை பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்துருக்காங்க, அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ அந்த கஷ்டத்தை நான் தீர்க்க வருவேன், கான்ஃபிடெண்ட்டாக வருவேன்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக நின்று இருக்கார் அந்த இடத்துல. இதுக்கு மேலே ஒருத்தரை நம்புறதுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் அவர் பண்ண மாட்டாருன்றதுலாம் நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் எனக்கு தோணவே இல்லை. கண்டிப்பாக பண்ணுவார், பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாரு. அவர் நிரந்தரமாக சிஎம்மாக இருக்க போகிறாரு. பாருங்கள், தமிழ்நாடு சும்மா சூப்பராக இருக்கும். குறைகள் மட்டும் டிசைனா மாடலா குறைகள் மட்டும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அந்த பார்ட்டி ஃபண்ட், ஐயோ சொன்னா ஐயோ பார்ட்டி ஃபண்ட், ஐயோ பார்ட்டி ஃபண்ட் பார்த்துட்டே அந்த கட்சி நிதின்ற பேர்ல அடிக்கிற கொள்ளையெல்லாம் இந்த தீய சக்தியா இருக்கட்டும், தீந்து போன சக்தியா இருக்கட்டும், 2 பேரும் மாறி இதே தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில பேசும்போது
பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன எதுவுமே சொல்லல. என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றமுள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறுன்னு இருக்குல்ல. எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ ஏன் கேக்குறீங்க? சிரிக்கிறாரு. செம்ம ஃபன். ஐ லைக் ஹிம். சென்னையில ஒரு பாலம் கட்டுறதுக்காக நார்மலா ஆகிற செலவை விட அதிக செலவுல, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு செலவுல ஒரு டெண்டர் ஒண்ணு விட்டுருக்காங்க. அதையெல்லாம் தோண்டி எடுத்து அதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சு கேன்சல் பண்ணிருக்கிறோம். இன்னும் எத்தனை கோடி ஊழல், எத்தனை லட்சம் குடல் தோண்ட தோண்ட வருமோ எங்களுக்கே தெரியல. ஒவ்வொரு முகமுடியா கிழியுது. ஐயோ இந்த விஜய் ஒவ்வொரு கதையா எடுத்து வெளியில விட்டுருவான் போலின்ட்டு திரும்புற பக்கம்லாம் கதறல் கதறல் கதறல். காதல் இருந்து ரத்தம் வராத குறை. வீதி இருக்குமா? ஊறி போனவங்க இப்படிதான் இருப்பாங்க. இந்த 50-55 நாட்கள்ல அங்க செஞ்ச சில விஷயங்கள் சட்டசபையிலே எடுத்து சொன்னேன். பட் இங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மின்சாரத்துறையில இதுக்கு முன்னாடி போட முடியாம இருந்த அந்த பதவி உயர்வை வந்து இப்பதான் எங்களால போட முடிஞ்சது. அதுக்காக ஒரு அக்கா அழுதுகிட்டே ஒரு நன்றி சொன்னாங்களே, அதெல்லாம் உங்க கண்ணுல படாது. அதெல்லாம் அப்படியே அவாய்ட் குறை சொல்றவங்களுக்கு. அடுத்து லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. சும்மா நடக்குது. ஒரு பெரிய ஒருத்தர் சொல்றாரு, தம்பி வேலை எல்லாம் நடக்குது, ஆனா அதையும் தாண்டி எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க தம்பி, உட்கார வச்சுலாம் பேசுறாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல. அவனை போய் பாரு, இவனை போய் பாரு, இந்த ஆபீசரை போய் பாருன்னு சொல்லி அலைய விடுவாங்க. லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, வேலையெல்லாம் உடனே நடக்குது. மக்கள் அப்படி ஒரு பெருமூச்சு ஒண்ணு விடுறாங்க. அதை பார்த்து நமக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். இதுக்கு மேல என்ன வேணும்? ஏன் இதெல்லாம் பண்ண முடியாது? மனசுன்னு ஒண்ணு இருந்தா பண்ணலாம். இப்ப பண்ணல. அதே மாதிரி இந்த L&T நிறுவனத்தோட 18,600 crore 3 திட்டங்கள் அந்த ஒப்பந்தம், அந்த கையெழுத்து போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 8,200 பேருக்கு வேலை வாய்ப்பு. நான் சொல்றது அந்த 3 மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கே அவ்வளவு வேலை வாய்ப்பு. குறுவை சாகுபடிக்காக 134 கோடியில அந்த சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிச்சிருக்கிறோம் நம்ம விவசாயிகளுக்காக. இப்பவும் சொல்றேன், நம்ம விவசாய பெருமக்களே, உங்களோட இந்த அரசு கூடவே நிற்கும். பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடி படை, அது உங்களுக்கு நல்லாவே முன்னாடியே தெரியும். வரப்போற அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல உங்க அண்ணனுடைய அரசுல தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சு என்னாச்சுன்னு. இந்த தீய சக்தி மாதிரி ரியல் தாய் மாமன் எல்லாம் கிடையாது. ரியல் தாய் மாமன். எப்படி? ரியல் தாய் மாமன். கொஞ்சம் கேப் விட்டா போதுமே, அதை ஃபில் பண்ணிடுறாங்க அழகா. டிவிகே நானே ஒரு நேரில் பார்க்கல. நான் இன்னும் தளபதியை ஒரு நாள் இங்கதானே இருக்க போறாரு, கண்டிப்பா ஒரு நாள் பார்ப்பேன். இந்த தீய சக்தியை பத்தி, அவங்க நிர்வாகத்தை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை ஒண்ணு வெளியிட்டோம்ல, அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, ஒரு ஓட்ட பாத்திரத்துக்குள்ள தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பாத்திரம் எம்டியாவே இருந்திருக்கு, ஆனா ஊத்துன தண்ணி தான் எங்க போச்சுன்னு தெரியல. கடவுளுக்கு தான் வெளிச்சம். அது மாதிரி இப்ப நம்ம சொன்னதெல்லாம் வந்து சும்மா ஒரு சாம்பிள் தான். இன்னும் வரப்போற நாட்கள்ல உங்க அரசனுடைய அந்த விஸ்வரூபத்தை நீங்க பாப்பீங்க. அடுத்து வாயை தொடங்க சிஎம். அடாடா,
உங்க சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்தீங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். இல்ல நெஞ்சில இருந்து பேசுங்க பேசுங்க பேசினா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க, பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்துள்ள கொத்து பரோட்டா போட்டாங்க. பேசணும் மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. நாம அரசியல் பேசினா விஜயெல்லாம் அரசியல் பேசலாமா அப்படிங்கிறது. சரிப்பா, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், எதுக்கு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு அப்படின்னு இருந்தா விஜய்க்கு அரசியல பேச தெரியல அப்படின்னு இப்படியே மாறி மாறி மேகதாது அணையை பத்தி என்ன தெரியும், விஜய் அதை பத்தி பேசல. இப்படி நம்ம அரசியலுக்கு வந்ததுல இருந்தே ஒரு கூட்டம் குறை மேல குறையா சொல்லிக்கிட்டு பாட்டுக்கு பாட்டு கச்சேரி எங்களுக்கும் பண்ண தெரியும், பண்ணலாமா? இந்த மேகதாது அணை சம்பந்தமான அந்த வழக்குல தமிழ்நாட்டோட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் எப்போ ரிஜெக்ட் பண்ணுச்சு? அப்ப யார் ஆட்சியில இருந்தா? ஏன் ஒழுங்கா வாதாடல? நீங்க ஒழுங்கா வாதாடி இருந்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா? ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டாதான் மேகதாது அணையை பத்தி பேசினதா அர்த்தமா? ஏன் அந்த ஸ்டேட் சிஎம் பேசுறாரு, நீங்க ஏன் பேசல? அப்படின்னா நம்ம ஸ்டேட்டோட உரிமையை எங்க நிலை நிறுத்தணுமோ அதுக்காக வேலை பார்க்கறது மட்டும்தான் முக்கியம். சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. பிரச்சனை தான் சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலேயாவது பழியை தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படிதான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அது நம்ம செய்யவும் போறது இல்லை. டாட்லெஸ் ஒர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. அதனாலதான் சட்டசபையில அந்த அரசினர் தீர்மானம்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தோம். அது எப்படி டேக் இட் ஃபார்வர்ட், எப்படி கொண்டு போகணுமோ அதை சரியா செய்வோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த டீலிமிட்டேஷனை திரும்ப கொண்டு வர போறதா ஒரு பேச்சு ஒண்ணு அடிபடுது. யார் என்ன டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அது ஒத்துக்காது. நமக்கான frankly speaking demonetization ஓகே, தட் அமௌண்ட் எல்லாம் வந்து இவங்க பண்ணாங்க, லைக் சேஞ்ச் பண்ணாங்கல்ல. டீலிமிட்டேஷன் என்னன்னு தெரியலையே, கமெண்ட்டில் சொல்லுங்கள். டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு பேராகிராஃப் நானும் பார்க்குறேன், அப்படியாவது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுவீங்களா, அதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நமக்கான இடத்தை யாரும் பறிக்கவும் முடியாது, அது பறிக்கவும் விட மாட்டோம். இப்படி நாம இருக்கும் போது இந்த தீய சக்தி திமுக எங்க போய் நிக்குது, யாருக்கு அதை தட்டிக்கிட்டு நிக்குது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற எல்லாம் இல்ல, கூட்டு களவாணிங்க. தெரிஞ்சிச்சு. சொல்ல முடியுமா அவங்களால? இவங்களுக்குள்ள ஒட்டும் இல்ல, உறவோ இல்ல, அறிவிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமா? இந்த வரப்போற 8 தேர்தல் அதை நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறமா பேசுங்க. மக்களை, என் மனசை விட்டு கரூர் எப்பவும் நீங்கவே நீங்காது. நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜெனரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய, அரசியல் சூழ்ச்சிய யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும். ஏங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கணும்னு என்கிட்ட சொன்னார். நான் இப்போ போய் நான் சொல்லுவேன், நீங்கள் கேட்டீங்கல்ல இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு நினைவு வைக்கணும், அவங்க அது நீங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னார். எனக்கு அப்போ ஒன்றுமே பேச முடியல. ஆமாம், பண்ணாமல் விட்டுறாரு, அது பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு நான் யோசித்தேன். மனுஷன் எல்லாமே மைண்டில் இருக்குது ப்ரோ, எல்லாமே அவருக்கு தெரியுது, எல்லாமே அவருக்கு மைண்டில் இருக்குது, பண்ணணுன்ற மனசு இருக்குது, அவ்வளோதான் அப்படின்றத அறிவிக்கிறோம். அப்புறம் கரூர்ல இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்றேன், உங்க டிவிக்கு அரசு உங்களுக்காகத்தான் உழைக்கும். அடிப்படை வசதிகளை முதல்ல நிறைவேற்றணும். ஒரு பக்கம் நிதி நிலைமையை சரி செஞ்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் அப்படியே நாம சொன்னதுல பிரையாரிட்டி பார்த்து ஒவ்வொன்னா படிப்படியா நிறைவேற்ற ட்ரை பண்ணுவோம். இது எப்பவும் உங்களுக்கான அரசா தான் இருக்கும். இந்த விஜய் உங்க விஜயா தான் இருப்பான். நீங்க உரிமையோட உங்க கவர்மெண்ட்டை நீங்க அணுகலாம். இந்த தீய சக்தி ஆட்சி முடிஞ்சு பொட்டிக்குள்ள போனதுல இருந்து
என்னென்னமோ பண்றாங்க, ஏதோ பேசுறாங்க, சோஃபாங்கிறாங்க, வாஷிங் மிஷினுங்கிறாங்க. இந்த அரசியல் வியாபாரம் பண்றதுக்கான அந்த வெண்டிங் மிஷினே அவங்க தான். யாரு? திமுக. இதுல நம்மள பார்த்து வாஷிங் மிஷினுங்கிறாங்க. எலெக்ஷன்ல ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த கலாச்சாரத்தையும் அந்த கல்ச்சரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம். எலெக்ஷன்லயே அப்படி வேலை பார்த்த நாம, நமக்கு எதுக்கு இந்த குதிரை, கழுதை, ஒட்டக பேரம் எல்லாம்? மக்களின் பக்கம் அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பேரம் எல்லாம்? இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர், கரூர் கம்பெனி ஓனர் எங்க எங்க இருக்காருன்னு தெரியாம ஓட்டு மிஸ்டர் எஸ்பி வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. பிடிக்க முடியல. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அவரு கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது போஸ்ட் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களை நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க. இந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஒரு காலத்துல கொள்கையோடு இருந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறான்னு உங்களுக்கே தெரியும். அதாவது இந்த டிவிகே கட்சியோட தலைவரை எதிர்க்கிறதுல ஒரு நியாயம். ஏன்னா உங்க குழப்பல மண்ணள்ளி போட்டா என்ன இந்த ஊழல் லஞ்சம் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி உங்க அரசியலையும் ஒரு தெருமுடிக்கு கொண்டாந்து விட்டான். மக்கள் வேற அவனதான் நம்புறாங்க. விஜயை எதிர்க்கிறதுல ஒரு அரசியல் நியாயம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த விஜய மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஒரு தீர்ப்பை கொடுத்து மக்களுக்காக வேலை செய்யறதுக்காக முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கிறாங்க. என்னமோ இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி விஜய் கரூருக்குலாம் போக கூடாது, விஜய் இங்க போக கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு புரியலையே. ஆட்சியில இருக்கும் போது அவளோட கட்டுப்பாடு எல்லாம் போட்டீங்க, SOPs எல்லாம் போட்டீங்க, ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எல்லாம் போட்டீங்க. இப்போ அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் நியாயம்? இல்ல நான் தெரியாம கேக்குறேன், இன்னும் கனவுலயே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்க ஆட்சியில வீட்டுக்கு போய் டிவிக்கு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சுக்கல அப்படின்னா அவங்க கஷ்டம் தான். வெற்றி தோல்வியெல்லாம் அரசியல் சகஜம் சார். அதுக்காக வெளிப்பூச்சி பதவி பிடிச்சலாம் அடைய தேவையில்லை. நல்ல விதமாவே சொல்றேன், நியாயமான அரசியல் பண்ணுங்க. ஓ அதுதான் உங்களுக்கு தெரியாதுல்ல. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போறது இல்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சி வெளுத்து விடுங்க. கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஆஃப்டர் a long time மாதிரியே இருக்கு. ஃபயர் மோடா இருக்காரு, டக்குன்னு அப்படியே பார்த்தீங்களா? இப்போ அப்படியே நார்மல் சில் மோட். மைக்கு கையில் கிடச்சிது.
ஓகே, வீடியோ முடிஞ்சிருச்சு. என்னன்னா இப்போ இவர் பேசினாலே ஒரு பாசிட்டிவிட்டி, மனசுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட், அது ஏனே தெரில. ஏன்னா ஒரு சிஎம் வந்து நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்கிறேன், நான் எந்த லஞ்சமும் வாங்க மாட்டேன், எந்த ஊழலும் நான் பண்ண மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், யாராவது லஞ்சம் கேட்டால் முடியாதுன்னு சொல்லுங்கள், கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னா எங்க இதுதாங்க மாற்றம், இதுதாங்க வேணும். ஏற்றுக்குங்க, ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். நம்மளை ஒருத்தர் வந்து ஏமாற்ற மாட்டாருன்னு நம்புங்க. நம்பிக்கை தான் எல்லாமே. ஸோ வந்து நான் கான்ஃபிடெண்ட்டாக நம்புகிறேன். நான் தளபதி ஃபேன்னாலேயோ அவருக்கு ஓட்டு போட்டுட்டுனாலேயோ அதனால சொல்லலை. எனக்கு வந்து நம்மளுக்கு உள்ள ஒரு இன்ட்யூஷன் சொல்லும், இது வந்து மாற்றம்தான் அப்படின்னு சொல்லும். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு மாதம் ஒரு 50-60 டேஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நம்மளுக்கு இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே புதுசு. இதெல்லாம் நம்ம வந்து கனவுல தான் நடக்கும்னு யோசிச்சிருப்போம். இப்படிலாம் நடந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனால் அது ரியாலிட்டியில் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போது, அந்த சைடில் இருக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இதில் இருக்கிறவங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம டிவிக்கேவாக மாற்றிருங்க, நம்ம மாற்றுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 100% பியூரான ஒரு கவர்னன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நான் ஒன்றும் டிவிக்கு சப்போர்ட்டர் அப்படின்னு, ஓகே நான் டிவிகே சப்போர்ட்டர் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து இல்லை அப்படிலாம் சொல்கிறதுக்கு தோணலை. ஐம் கம்ப்ளீட்லி டிவிகே சப்போர்ட்டர் அண்ட் ஐ லைக் தளபதி விஜய் அண்ட் ஜோசப் விஜய், ஜோசப் விஜய், ஐ லைக் ஹிம். ஸோ வந்து என்ன சொல்ல வரேன்னா, அவரை ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்ணுறது நல்லதில்லை. அது வந்து அது வந்து ரொம்ப தப்பு. லைக் நம்ம அவர் பண்ணுற தவறுகளை சுட்டி காட்டலாம். லைக் அவர் வந்து பொலிட்டிக்கலாகவும் சரி இல்லை சோஷியலாகவும் சரி ஏதாவது தவறு பண்ணுறாருன்னா சுட்டி காட்டலாம். அதை வந்து கண்ணியமான முறையில் சுட்டி காட்டுங்க. அவர் மாற்றிக்கக்கூடிய ஆள் தான். தப்பு நடந்துச்சுன்னா அதை மாற்றிப்பார். ஸோ வந்து நீங்கள் நம்புங்க, நமக்கு நல்லது தான் நடக்கும், நல்லது தான் நடந்துகிட்ருக்கு, இனிமேலும் நல்லதாக தான் இருக்கும். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப போட்டு அருவியாக அறுத்துட்டேன் எனக்கு தெரியுது. ஆனால் வந்து சில பேர் வந்து இன்னும் இருக்காங்க, இது வந்து இது தப்புன்றாங்க, இந்த ஆட்சி முறை தப்புன்னு சொல்கிறாங்க. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இது வந்து நல்லபடியாக நல்லது நடக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணி இது வந்து ஒன்றும் உங்கள் பர்சனலாக உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஃபேமிலி இருக்காங்கள்ல, ஃபேமிலி, குழந்த, ஒய்ஃபு, எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்ப நல்லது. முக்கியமாக நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது. அந்த ஃப்யூச்சரில் சொல்கிறது, அவங்களுக்கு லஞ்சம்னா என்ன, பிரைப்னா என்ன அப்படின்னு அவங்க கேட்கணும். அந்தளவுக்கு நம்ம தமிழ்நாடை மாற்றணும். கண்டிப்பாக மாறும். நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் 40 நிமிஷம் பேசிட்டேன். ஃபைனலி எனக்கான இதை கேட்கணும்ல. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் பிடிச்சிருக்கு, இல்லை ரொம்ப கொஞ்சம் பிடிச்சாலும் சரி, அந்த லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவி என்டர்டைன்மெண்ட்டுக்கு நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுவோம்.